கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். 37வது சங்கீதம் 19வது வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், ஆண்டவரே கதி என்று நான் இருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனையின் மேல பிரச்சனை கடந்து வருகிறதே, ஏங்க இந்த சூழ்நிலை எனக்குன்னு இருக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது உங்களுக்கு விரோதமாய் வருகிற சூழ்நிலைகள் பிரச்சனையாக காணப்படலாம், ஆபத்தாக காணப்படலாம். ஆனா ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டாரு. அதற்கு கீழே இருக்கிற வரியை வாசிப்போமா? பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். சத்துருவானவனுடைய தந்திரமே கர்த்தருடைய பிள்ளைகள் திருப்தியா வாழக்கூடாது, சமாதானமாக வாழக்கூடாது என்பதுதான் அவனுடைய நோக்கமே. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிற அற்புதத்தை பாருங்க. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறாரு பாருங்க, ஆபத்து காலத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அது மாத்திரமல்ல பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவர்கள் யாருங்க? யாரை குறித்துங்க? ஆண்டவராகிய கர்த்தர். இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். 18வது வசனத்தை நாம் வாசிப்போமா? உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாராம், அவர்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. யாருங்க அந்த உத்தமரு? கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள், ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒருபோது ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. ஆபத்து காலத்துல நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, திருப்தியாய் வாழுவீங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, ஆண்டவருடைய மனதுருக்கம் வெளிப்படட்டும். இப்பொழுதே இவர்களை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் தகப்பனே. இவர்கள் தேவைகளை சந்தித்து இவர்கள் பஞ்ச காலத்தில் இவர்களை திருப்தியாக்கும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.